இப்படியா இந்த நாளிலே நாம் கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின தயவுக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank and praise the Lord for His grace and mercy that we are able to gather like this today. இந்த நாளிலே நாம் கேட்ட அருமையான மனப்பாட வசனத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். I want to thank the Lord for the memory verse we heard today. என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை உண்மையா இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I pray that that verse will be true in my own life. ஒரு விசை அந்த வார்த்தையை வாசித்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். Let's read that verse once and then we can move on from there. Luke 16 10வது வசனம். Luke chapter 16 and verse 10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். He who is faithful in a very little thing is faithful also in much. கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். And he who is unrighteous in a very little thing is unrighteous also in much. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அந்த காரியத்தை நம்ம நிதானித்து சின்ன விஷயத்திலையும் நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்க நாம் பிரயாசப்படுவோம். நான் அப்படிதான் நான் பிரயாசப்படுறேன். In our own lives, it's important that we judge ourselves before the Lord, that even in small things I remain faithful, and I judge myself like that. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சின்ன விஷயத்திலிருந்து தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனது தேவனை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நேரத்துல விலகிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா. Even in our own life, we go away from the Lord in our mind, starting with little. It doesn't happen just like that automatically. Little by little, we go away from the Lord. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது கூட ஒரு காரியத்தை எழுதுறாரு. உங்களுடைய மனது ஏவாளை வஞ்சித்தது போல பிசாசானவன் உங்களை மனதை வஞ்சித்து விடுவானோ என்று சொல்லி நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. Paul also says to the Corinthians that I fear, like how Satan deceived Eve, that he will also deceive you from following the Lord in the devotion of the Lord. ஏவாளை அந்த சர்ப்பம் just like that உடனே வஞ்சிக்கல. In Eve's situation, we know that the serpent didn't come just like that to deceive her. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஏவாளுடைய இருதயத்தை தேவனை விட்டு தேவனை விசுவாசிக்காதபடிக்கு விலகி செல்றதுக்கு அந்த சர்ப்பம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தது. The serpent was teaching Eve little by little how to distract her away from the Lord. So நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நான் இதை ரொம்ப சீரியஸா இந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கொள்றேன். So we need to be careful of this thing what we heard today, and I take this very seriously for my own life. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அநேக காரியங்களை ஓமைகளா சொல்றாரு. Jesus says about the kingdom of heaven in many parables. அதுல ஒரு ஓமையை நான் வாசிக்க விரும்புகிறேன். கடந்த நாள்ல எனக்கு உணர்வு உள்ளதா இருந்தது. மத்தேயு 25வது அதிகாரம். I'd like to turn to one parable, something that's been on my heart, which convicted me in the recent days. Matthew chapter 25. அந்த parable கூட உண்மையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And in this parable as well, we see about the truth. அதாவது மத்தேயு 25 14ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. We see in Matthew chapter 25, we read about this from verses 14. அதுல 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புவித்தது போல் இருக்கிறது. For it is just like a man about to go on a journey who called his own slaves and entrusted his possessions to them. அடுத்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும் ஒருவரிடத்தில் 2 தாலந்தும் ஒருவரிடத்தில் 1 தாலந்துமா கொடுத்து உடனே புறப்பட்டு போனான். Verse 15, to one he gave 5 talents, to another 2, and to another 1, each according to his own ability, and he went away on his journey. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது
நான் இப்படிதான் உணர்த்தப்பட்டேன். This is how I was convicted when I read this passage. இது வந்து ஒரு உவமையாய் சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கையில இது வந்து ஆ இந்த காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த நாள்ல நான் உணர்வடைந்தேன். I was convicted today, though it's written as a parable, I need to take this seriously and I need to be honest before the Lord with this. நான் அத இப்படிதான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் பார்க்கிறேன் இந்த காரியத்தை குறித்து. I see my life like this. ஆ தேவன் இந்த உலகத்தில வந்து என்னை சிருஷ்டித்து, தேவனை நான் அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளையும், சந்தர்ப்பத்தையும் கொடுத்து, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அ அவருடைய வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக, ஒரு இடத்துல இருக்கத்தக்கதாக, தேவன் எல்லாமே திட்டமா என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. When we look at our own life, the Lord has created us, He's placed us, He's given various situations and circumstances around us so that I can live for Him. இப்ப நம்ம இங்க கூடி இருக்கிறோம். கொஞ்சம் பேரா கூடி இருக்கிறோம். We've gathered together like this, a few of us today. இது ஏதோ நீங்க உங்களுடைய திட்டம் பண்ணி, உங்களுடைய திறமையினால, உங்களுடைய ஞானத்தினால, உங்களுடைய நடக்கையினால, இங்க வந்து கூடியிருக்கிறோம் என்பது இல்ல. The fact that you're here today is not because of your planning. It's not because you are wise and you chose to do this and organize this in this way. It's not like that. தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி நம்மள ஒருங்கிணைத்து இந்த இடத்துல கூட்டியிருக்கார். The Lord, by His eternal wisdom, He has planned and He's gathered us together like this here today. அவர் கூட்டி நம்மளை சேர்த்து ஏதோ ஒரு காரியத்தை தான் நம்மள்ட்ட குடுத்திருக்காரு. நான் அத அப்படிதான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. 14ஆம் வசனத்தின் பின் பகுதியில சொல்லியிருக்கு, தன் ஊழியக்காரை அழைத்து, தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புவித்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. He's gathered us and He's given to us, like how it says in the last expression of this verse 14, that it's been entrusted to us in this way. அதுவும் அவருடைய ஞானத்தை நம்ம நம்ம அனந்த ஞானத்தை நம்ம பார்த்தோம்னா 15ஆம் வசனத்துல அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you look at the Lord's eternal wisdom, as it says in verse 15, the Lord has done it each according to His own ability. ஸோ அதனால வந்து நம்ம ஏதோ ஏனாதானோ என்று நம்ம இருக்க வேண்டாம். நம்ம வந்து ஏதோ ஒரு சடனா நடந்தது அப்படின்னு இருக்க வேண்டாம். தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி இப்படியாய் நாம் கூட்டி சேர்க்கப்பட்டுக்கிறோம். இப்படியாய் ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படியா பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. So we should be careful not to take this casually. The Lord, in His eternal wisdom, He's gathered us. He's given us His family and He's given certain responsibilities to us. ஸோ இந்த காரியத்துல நம்ம இந்த நாளில கேட்ட மனப்பாட வசனத்தின்படி நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். And we can learn from that verse that we heard today that we need to live our lives faithfully. இங்க பார்க்கிறோம் 3 விதமான ஆட்களை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். And we read here about 3 people. ஒருத்தருக்கு வந்து 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து. One person received 5 talents, the other received 2, and yet another he received 1. ஆனா யாருமே அவங்களுடைய திறமைக்கு மேலாகவோ, திறமைக்கு குறைவாகவோ பெற்றுக்கொள்ளல. And not one of them received the talents either above what he could or below what he could. அதற்கு பின்பாக நம்ம அந்த காரியத்திலெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது 5 தாலந்து உரியவங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து வேற 5 தாலந்தை சம்பாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And as we read this passage, we know that the person who received 5 talents, he invested it and he doubled it. 2 தாலந்தை வாங்கினவங்களும் அதே போல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து 2 தாலந்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. And the man who received 2 talents, he invested it and he gained 2 more talents. நான் 1 தாலந்து வாங்கினவங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாம அதை நிலத்துல புதைத்து வச்சிருக்காங்க. But the man who received 1 talent, he didn't make any such investment. He dug a hole and put it in the ground. இது எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, இந்த இவங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணி இவங்க எவ்வளவோ
ஏர்ன் பண்ணியிருக்காங்கங்கிறது எப்ப தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, அந்த எஜமான் திரும்பி வந்த பொழுது தான் தெரிஞ்சது. And what they had done with the talents, whether they invested it or not, became evident only after the master returned. ஆ 19ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லியிருக்கிறது. Verse 19. வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். Verse 19. Now, after a long time, the master of those slaves came and settled accounts with them. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆ தேவன் ஒரு நாள் நம்மள வந்து கணக்கு கேட்க ஒரு நாள் நம்ம அவருக்கு முன்பாக நாம நிக்க வேண்டியது இருக்குது. Beloved brothers and sisters, there will come a day where we'll need to stand before the Lord, and the Lord will want to settle accounts. ஆ அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்தோம்னா, அந்த 5 எ எ தாலந்து வாங்கினவருக்கு வந்து ஆ தன்னுடைய 5 தாலந்தை வேறு 5 தாலந்தை சம்பாதித்துக் கொண்டு வந்தவருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட். We read later in the passage the certificate the Lord gives to the man who received the 5 talents. Verse 21ஆம் வசனத்துல சொல்றாரு, verse 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். Verse 21. His master said to him, well done, good and faithful slave. You were faithful with a few things. I will put you in charge of many things. Enter into the joy of your master. இதை கடந்த நாள்ல நான் வாசிக்கும் பொழுது உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதை காட்டிலும் இந்த உலகத்துல மேன்மையானது, மேலானது ஒன்றுமே இல்லை. When I was meditating on this, I was convicted. There is no greater joy in this world for us than to enter the joy of our master. தேவன் நமக்கு வந்து பெரிய டாஸ்க் எல்லாம் நம்மள கொடுத்து நம்மள வந்து அவர் வந்து நம்மள அதாவது நம்மள கஷ்டப்படுத்துறவர் இல்ல. The Lord is not trying to trip us up by giving some complex or great responsibility to us. ஆனா ஒரு காரியம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு. நாம் தேவனுக்கு முன்பாய் எவ்வளவு உண்மையாய், உத்தமமாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். But what God expects from us is He sees how good and how faithful we are before the Lord. தேவன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து தெரியும். நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். நான் இந்த விஷயத்துல எவ்வளவு உண்மையா, எவ்வளவு உத்தமமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். And each of our hearts, we know that, how truthful and how faithful I am before the Lord. நான் அதை இப்படிதான் யோசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு வந்து ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்காரு. I see like this, the Lord has given me, for example, a family. தேவன் ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்காரு. He's given a good wife. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. He's given me 2 children. 2 பிள்ளைகளை தான் கொடுத்தாரு. He gave me only 2 children. 2 பிள்ளைங்கள்ல தான் என்னுடைய வந்து திறமை. My ability is so I can manage 2 children. எனக்கு 4 பிள்ளைங்களை தேவன் கொடுத்திருந்தாருன்னா, எனக்கு வந்து என்ன 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 பண்ண முடியாது, அவங்கள வளர்ப்பதற்கோ, அவங்கள தேவன் பயத்திலே கொண்டு வருவதற்கோ நான் பலனற்றவனா இருப்பேன் நானு. And the Lord would have thought, I won't give him 4 children because he doesn't have the strength, the ability to bring 4 children up in the Lord. தேவன் சரியாய் அவருடைய காரியத்தை அவருடைய அனந்த ஞானத்தின்படி நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செஞ்சிருக்காரு. And that's exactly how the Lord does in each of our life. He perfectly has planned that in his eternal wisdom. நாம் அதை தெளிவா நம்ம இந்த நாளிலே புரிந்து கொள்ளணும். And we need to clearly understand that today. தேவன் இந்த உலகத்திலே நம்மளை பிறக்க பண்ணி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து தேவன் நம்மள இடத்துல வைத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் நம்மளை வந்து அந்தந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரு. The Lord in his perfect wisdom has planned eternally and he's placed us. He's created us. He's placed us in this world in this particular way. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்புல நம்ம உண்மையுள்ளவங்களா நம்ம இருக்கணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். And God expects that in what he's entrusted to us that we will be faithful. நான் வந்து ஏதோ என்னுடைய திறமையினால நான் ஒரு காரியத்தை நடப்பித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. There is nothing in my life where I can say I somehow managed and done this. நான் எதையாவது ஒன்றை செய்வதற்கு கூட பவுல் வந்து கொரிந்தியர்ல சொல்றாரு, அதை எண்ணுவதற்கு கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. Paul says in one place, to even
imagine that I can do it is not possible for me. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் வந்து அவருடைய அவருடைய திட்டத்தின்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கார். And the Lord has perfectly planned and He's entrusted to us குடும்பத்தை family, children. குடும்பத்தை கொடுத்திருக்காரு, He's given us a family, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, He's given us children, வேலையை கொடுத்திருக்காரு, He's given us a job, சபையை கொடுத்திருக்காரு. He's given us a church. ஈவன் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, பெரிய பிள்ளைங்களுக்கும் சரி, ஒவ்வொருவருக்கும் தேவன் வந்து பொறுப்பு கொடுத்திருக்காரு. If you're not married, still God has given you a responsibility, even for the children and for those who are single. The Lord has given perfectly. நம்ம அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 15 வசனத்துல அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. That's what we read in verse 15. To each according to his own ability. சின்ன பிள்ளைங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு அதுதான். அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து காரியத்தை நடப்பிக்க முடியுமோ அந்த காரியத்தை மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. And for you children, the Lord has given according to what you can manage, your ability. The Lord has perfectly given you. ஆமா, சின்ன பிள்ளைங்க வந்து மற்ற வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏன் சம்பாதித்து அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு தேவன் கொடுக்கல. Say for example, for you children, the Lord hasn't said, okay, you need to go to work and get some salary and support your family. அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தேவன் கொடுத்திருக்கார். The Lord has given to each according to their own ability. சிலவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்திருப்பாரு. To a family, the Lord would have given one child. சிலவங்க 2 குழந்தைகளை கொடுத்திருப்பாரு. To a family, the Lord would have given 2 children. சிலவங்க 3 குழந்தைகள் இருக்கலாம். To another family, the Lord would have given 3 children. ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கு தக்கதாக தேவன் கொடுக்கிறார். And to each, the Lord has given according to their own ability. தேவன் கொடுக்கிற அந்த காரியம் திருமணம் ஆகி சிலவங்களுக்கு குழந்தை தேவன் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க 2 பேர் தான் வச்சிருக்காங்க. டைம் பீயிங் ஃபார் இஸ் வே அந்த நாளுக்காக தேவன் வச்சிருக்காரு. அந்த இதுல அவங்க உண்மையா இருக்கணும்ட்டு. For some family, as a couple, the Lord as yet would not have given a children. The Lord would say, time being, you be like that. தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். The Lord never makes a mistake. The Lord does everything perfectly in His eternal wisdom. சில பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சிலவங்க பேச்சுலரா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. தேவன் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை தேவன் சரியா நடப்பிக்கிறவரா இருக்கார். Some of them are students, some of them are bachelors, and for each one of them, the Lord has done perfectly. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளணும். நான் ஏன் இந்த பெற்றோர்கிட்ட நான் பிறந்தேன், இல்லாட்டினா ஏன் இந்த ஊர்ல நான் வந்து இருக்கிறேன், ஏன் நான் வந்து என்னுடைய வேலை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நாள் நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை. One thing we need to understand very carefully, I can never question, why has the Lord given me this family? Why has the Lord given me this job? Why has the Lord given me this circumstance? 13 வசனத்துல சொல்லியிருக்கிறது போல தன் ஆஸ்திகளை என்று சொல்லியிருக்குது. 15 வசனம் திறமைக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. See these two phrases in first in verse 14, his possessions, and then in verse 15, his ability. நீங்க கடந்த வாரத்துல நம்ம கேட்ட வார்த்தையை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். I'd like to remind பிரதர் விக்டர் ஷேர் பண்ணும்பொழுது யோவான் 17வது அதிகாரத்துல உள்ள காரியங்களை குறித்து ஷேர் பண்ணாங்க. Last week brother Victor was sharing few things from John chapter 17. I'd like to remind that. 17 6 7 8 வசனத்தை நான் இப்படியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Verses 6 to 8, I would like to take it in this way. 6வது வசனம் சொல்லியிருக்கு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். It says in verse 6, I've manifested your name to the men whom you gave me out of the world. அதாவது நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்குன்ட்டு நம்ம மத்தேயு 25 வாசித்தோம்ல. யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்துல வந்து அவர் சொல்றாரு, இந்த சீஷர்கள் எல்லாரும் யாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Like we read in verse 25, according to the ability, I read here in verse 6, these disciples whom you've chosen from this world and given to me. நான் அதை இப்படிதான் எடுத்துக்கிறேன். நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனைவிக்காக, நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக, நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த சபைக்காக,
நீர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்த இந்த வேலைக்காக ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து அப்படியே தான் நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்புறேன். And I would like to paraphrase and see it this way for my own life. How you have perfectly chosen and give me a wife. You've given me children. You've given me a job. You've given me the church. That Lord, you've chosen perfectly and given me. ஆ ஆனா அது என்ன பண்ணாருன்னா, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. And what he did was, to them, I glorified your name. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய அ தேவனுடைய நாமத்தை தான் நான் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். To the wife, to the children that the Lord has given me, I have to manifest the life of Jesus to them. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தணும். I need to manifest the love of Jesus to them. இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். I need to manifest the mercy of Jesus to them. இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு காண்பித்த அந்த கிருபைய, தயவ அவர்களுக்கு காண்பிக்கணும். I need to manifest the grace and love of Jesus to them. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கு. And in Philippians chapter 2, we read, consider each other as more important than you. அதே போல தான் நான் வந்து தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்புல நான் வந்து உண்மையுள்ளவனா நான் இருக்கணும். And in the same way, to the responsibility that the Lord has given me, I need to be faithful. அந்த யோவான் 17 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மால உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். And in verse 7 in John 17, now they've come to know that everything that you have given me is from you. நாம அப்படி சொல்ல முடியுமா? Can we say like that? ஆ, என்னுடைய மனைவி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? Are we able to say, Lord, this wife you've given me is you have chosen and given me? எனக்கு தந்தவை எல்லாம் நீர் கொடுத்தது, இந்த வீடு, நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த சபை, நீ கொடுத்த சகோதர சகோதரிகள், இது எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது. And everything that I have, the wife, the children, the house, the church, all these things the Lord has given to me. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்கள் அப்படிதான் பார்த்தார். That's how Jesus saw the disciples. நமக்கு முன்மாதிரியாய் அவர் கடந்து போயிருக்கார். And Jesus is before us as an example. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம்னு சொன்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகவோ, மனமடிவாகிறதுக்கோ, அல்லது டல்லாகி போய் இருக்கிறதுக்கோ காரணமே கிடையாது. Beloved brothers and sisters, if we discover this truth, we will never get discouraged or depressed or doubt in any situation. எனக்கு கொடுத்தது யாரு? தேவன் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்தது. Who gave all these things to me? The Lord. He chose, planned and gave it to me. ஏன் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு இந்த பிரச்சனைகள் வருது? We can imagine, why do I have these challenges in my work? தேவன் அந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறேன்னா, உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் அந்த சூழ்நிலைக்கு அனுமதிக்கிறார். The Lord has permitted those challenges so that I will be truthful to the Lord in that situation. ஒரு முறை நான் வேலை செய்த இடத்துல எனக்கு மேலான அதிகாரி வந்து என்னோட சில வேலையை செய்ய சொல்லி எனக்கு கொடுத்திருந்தாரு. Once in my work, my manager had assigned certain tasks to me. காலையில சொல்லி நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மற்ற பிரான்ச்சஸ்க்கெல்லாம் நீங்க இன்டிமேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பாஸ் சொன்னாரு. And he told me in the morning, he said, all these things you need to disseminate and inform the other persons at the job. நார்மலா வந்து அந்த ஈவினிங் தான் அதனுடைய அவுட்கம் என்னன்ட்டு வருது கேட்பாரு. And usually when he gives tasks like that, that evening he'll ask, what happened to those things I gave you? ஆனா அந்த நாளுல மதியமே லஞ்ச் முடிச்ச உடனே ஒரு மினி மீட்டிங் போட்டு எல்லாரையுமே கேட்டார். But that particular day, after he'd given me certain tasks to do, he arranged a midday meeting at lunchtime and gathered few people there. அவர் கேட்டாரு, நான் காலையில உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தனே, இது எல்லாரும் நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டார். And then he started asking us, I gave you all certain tasks this morning to do. Have you all completed it? எல்லாரும் எந்திரிச்சு எல்லாருமே எஸ் சார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. And everybody's response was, yes sir, I've finished it, boss. ஆனா அந்த நேரத்துல வந்து அவ்வளவு சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானதுதான். It was quite challenging to finish the tasks that he'd given by afternoon. என்னகிட்டயும் கேட்டாங்க,
And he asked me as well, have you finished the task? நான் சொன்னேன், சாரி சார், ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னேன். Brother said, no, sir, I've not been able to finish this. எல்லா ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் ஹியூமிலியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. It was as though he humiliated me in front of all the other staff at work. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் மனதில். But I had a joy in my heart அப்படியே பரம தகப்பன் சந்தோஷப்பட்டிருப்பார். that my heavenly Father would have been well pleased with me. அவங்களே போல நானும் ஆமா ஆமான்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒன்றும் யாரும் தெரிஞ்சிருக்காது, ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் நடந்திருக்காது. ஆனா என்னுடைய உள்ளான இருதயத்தில் உள்ள என்னுடைய சிந்தனையினால நான் வந்து மிகவும் வேதனைப்பட்டிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் நான் துக்கப்படுத்திட்டோனோ அப்படின்னு வேதனைப்பட்டிருப்பேன். I could have also said yes, like many others would have said, but I was convicted that the Holy Spirit will know that I have lied. I have grieved the Holy Spirit. மற்றவங்கள்ட்ட எல்லாம் அதுக்கு பின்னாடி கேட்கும் பொழுது யாருமே பண்ணல, பட் அவர் கேட்டதுக்காக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. We came to know later that most of them who said yes had actually not done the jobs that were given to them. நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம வேலை ஸ்தலத்திலையும் சரி, குடும்ப காரியத்திலும் சரி, நாம வந்து நம்மளை தவறுவதற்கு தேவனுடைய காரியத்தை விட்டு நாம் விலகி பொய் சொல்வதற்கு நிறைய சூழ்நிலைகள் நமக்கு வரும். The reason I'm saying this is in situations like this in our life, our families, there are lots of opportunities to fail and to not tell the truth. ஏன்னா அந்த இடத்துல நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஹியூமிலியேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இல்லாட்டினா நம்ம பாஸே நம்மளை வந்து எதிர்த்து நம்மளை பேசலாம், நிறைய காரியங்கள் உண்டு. Because in speaking the truth in situations like this, we could get humiliated, we could be put down in front of others. ஆனா நம்ம மத்தேயு 25ல நம்ம வாசித்தது போல 21வது வசனம், Like we read in Matthew chapter 25 verse 21. அந்த 5 தாலந்த வேறு 5 தாலந்து சம்பாதித்தவனுக்கு தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார். And we read here in verse 21 that the master certified of the man who had gained 5 more talents, saying, well done, good and faithful slave. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, கொஞ்சத்துல நாம உண்மையா இருந்தோம்னு சொன்னா தேவன் அநேகத்துல நம்மள அதிகாரி வைப்பார். if we are faithful in the little that the Lord has given us, He will தேவன் entrust to us more. தேவன் என்ன அநேகத்துல அதிகாரியா வைக்கணும் அப்படின்னு உண்மையா இருக்கிறது இல்ல. We are not trying to be faithful so that I will gain responsibility for a lot more things. என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல நான் பிரவேசிப்பதற்கு நான் சந்தோஷம் உள்ளவனா இருக்கணும். But my goal is to enter the joy of my master. That gives me the joy. நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We read about David's life. யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசித்திருப்போம். We've read about Joseph's life. அவர்களெல்லாம் ஒரே நாள்ல வந்து அந்த டாப் லெவலுக்கு வரவே இல்லை. They did not go right to the top in day one. அது ஒரு வசனம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம், I'd like to remind us of one verse in Genesis. ஆஹ் 39வது அதிகாரம். Genesis chapter 39. அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதனுடைய 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம். Before that, let's turn to Genesis chapter 37 first. யோசேப்பினுடைய தகப்பனார் 17வது வசனத்துல, We read in verse 17 about Joseph's father. அதிகாரம் 37 14வது வசனம். It's chapter 37 verse 14. யோசேப்பினோட அப்பா ஒரு வேலையை சொல்றார். Joseph's dad gives him a job to do. என்ன சொல்றாருன்னா, சீகேமில இருக்கிற உன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்து எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை சொல்றாரு. So he's given the job of going to Shechem and seeing his brothers how they're tending to the flock. தெரியும், அவங்க போகும்பொழுது அந்த சகோதரர்கள் எப்படிப்பட்ட சகோதரர்கள், யோசேப்பை வந்து டீஸ் பண்ணவங்க, ஹியூமிலியேட் பண்ணவங்க, யோசேப்பின் விட கோபமா இருந்தவங்க. And Joseph knew who his brothers were, that they were brothers who humiliated him, troubled him and put him down. ஏன்னா யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டார்.
because Joseph had had a dream. அதனால வந்து அவர்கள் எல்லாரும் அவர் மேல வந்து ஒரு கசப்புணர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க. And so he knew that Joseph's brother were bitter towards Joseph. ஆனா யோசேப்புக்கு அவங்களோட தகப்பனார் வந்து ஒரு வேலைய குடுக்குறாரு. But Joseph had a task from his dad. நீ போயி உன்னுடைய சகோதரருடைய சேமம் எப்படி என்றும், ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்து கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி, எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். Verse 14, he said to him, "Go now and see about the welfare of your brothers and the welfare of the flock, and bring word back to me." And he sent him to the valley of Hebron. அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். அதுக்கு And he அவன் came to Shechem. அதுக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது, அந்த சீகேமுல அவங்க இல்ல. அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்கன்ட்டு அங்க ஒருத்தவங்க சொல்லி, அவரு இன்னொரு இடத்துக்கு தேடி போறார். And then he discovered that they were actually not in Shechem, they had moved on. And through another person, he finds where they are and he goes there. அதற்கு பின்பாக உள்ள சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர குழியில தூக்கி போட்டாங்க. அவங்க மேல அ கோபமா இருந்ததுனால, அது இவங்கள்ட்ட போத்திபாருடைய அவங்கள்ட்ட வந்து வித்துட்டாங்க. And we know what followed, that they were jealous of Joseph and they sold him out to Potiphar's, the tribe that came there. நான் இங்க ஒரு காரியத்த நான் சொல்ல விரும்புறேன். I'd like to say, யோசேப்பினுடைய ஒரு கேரக்டர். I'd like to say about a character of Joseph in this place. யோசேப்பினுடைய உண்மைத்துவம். How he was a faithful person. அவனுடைய தகப்பனார் சீகேமில போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. His father had said him, "Go up to Shechem and check upon your brothers and the flock." ஆனா இவர் போய் பார்த்தாரு. அங்க இவங்க இல்ல. He went there, they were not there. அவங்க கூலா திரும்பி வந்து, அப்பா நான் பார்த்தேன், அவங்க இல்ல, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். He could have very well said, "Dad, I'm back. Do you know I went there, they were not there. I've come back now." ஆனா யோசேப்பினுடைய உண்மைத்துவம் என்னன்னா, நம்முடைய சகோதரர்கள காணுமே, நம்ம அவர்களை பார்ப்பதற்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவர் முயற்சி பண்ணி மற்றவங்கள்ட்ட அவர் கேட்டு அவங்க சகோதரர்களை போய் பார்க்கிறாரு. Joseph's faithfulness was here in that he went there, they were not there. They said, "Let me find out where they actually are." அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் கூட சில நேரத்துல சில காரியங்களை எப்படியா நடப்பிக்க முடியும். Beloved brothers and sisters, we also may have a work to do in our lives. நம்ம நம்முடைய உண்மைத்துவத்தை நம்ம வந்து எந்த அளவுல நம்ம செய்யறோம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லும். And our heart will truly witness as to how faithful we are in that situation. அதற்கு பின்பாக 39வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 39 அதிகாரத்துல யோசேப்புக்கு இன்னும் ஒரு உண்மைத்துவமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சோதனை. And verse 39, we find there's another situation for Joseph to be tested about his faithfulness. 39:9 வசனத்துல நாம் பார்க்கிறோம், போத்திபாருடைய மனைவியினால யோசேப்பு சோதிக்கப்படுகிறார். And we know in verse 9 that he has a test through Potiphar's wife to be tested on his faithfulness. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்க அப்படி சோதிக்கப்படும் பொழுது யாருமே இல்ல அங்க. In that test, there was no one else witnessing what was happening. யாரும் பார்ப்பதற்கு யாருமே கிடையாது. There was no one else to monitor what was happening here. ஆனா யோசேப்பு சொன்னாரு, இவ்வளவு பெரிதான பாவத்தை நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. But this is Joseph's testimony. How then could I speak, do this great evil and sin against God? இவ்வளோ பெரிதான பாவத்தை தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன்? How can I commit this great sin against God? இவருக்கு எப்படிக்கு அந்த காரியங்கள் அவருக்கு அந்த நேரத்துல அவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடிஞ்சிருக்கு? How was Joseph able to make such a strong decision in this test? அவன் சின்ன வயசா இருக்கும்பொழுது கூட தன்னுடைய தகப்பனார் சொன்ன விஷயத்துல அவர் என்ன பண்ணாருன்னா உண்மையா இருந்திருக்கார். We know the history through his childhood. We know that in small things he was given, he was faithful. அதனாலதான் தேவன் யோசேப்பை ஒரு ராஜ்யத்துல வந்து 2வது இடத்துக்கு உயர்த்தி வச்சார். That's why the Lord was able to exalt Joseph to second in command in his place. என்னகிட்டயும் உங்ககிட்டயும் தேவன் வந்து அந்த உண்மைத்துவத்தை தான் எதிர்பார்க்கிறார். And the Lord expects this faithfulness in you and me, brothers and sisters. கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. The Lord wants to see faithfulness in little things in our lives. விஷயத்துல இது வந்து நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல நம்ம பார்க்கலாம். ஈவன் சிஸ்டர்ஸ் நம்ம குக்கிங் பண்ற விஷயத்துல பார்க்கலாம். பிரதர்ஸ் மற்ற வேலைகள் செய்யற விஷயத்துல சின்ன விஷயத்துல
நம்ம உண்மைத்துவம் நம்மிடத்திலிருந்து காணப்படுதா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார். In small, small things, we can be tested about our faithfulness, whether it be cooking for the sisters or in doing some job for the brothers. The Lord sees about our faithfulness. ஆ, என்னிடத்துல வந்து நான் உண்மைத்துவமா இந்த காரியத்தை நான் செய்யறேனா அப்படிங்கிறத வந்து தேவன் நம்மளை வந்து பார்க்கிறார். யோசேப்பை பார்த்தது போல தேவன் நம்மளையும் பார்க்கிறார். The Lord who saw Joseph, He sees us, whether in small, small things we remain faithful. அப்படிப்பட்ட ஜனங்களை வைத்துதான் தேவன் என்ன பண்ணுவார்னா, சரீரமாகிய சபை கட்டப்படுவதற்கு அவர் பயன்படுத்துவார். With such people, the Lord sees, and with them, He builds the church. ஆ, தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். We know about David's life. ஆ, தாவீது ஒரு இடத்துல வந்து அந்த சவுல் ராஜா கிட்ட போய் சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய மந்தையில இருந்து ஓடுன ஒரே ஒரு ஆட்டுக்காக அவரு துரத்திட்டு போய் சிங்கத்தையும் கரடையும் நான் வந்து வின் பண்ணி அதை நான் அவரோட வாயிலிருந்து திருப்பி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. And David is able to witness to Saul saying, when I was taking care of the sheep, I was able to rescue that one sheep which was caught in the bear's mouth and the lion's mouth. அவர் விட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம். He could have very well let that little sheep go away to the bear or lion. என்னுடைய தகப்பனுடைய இதுதானே, இதெல்லாம் வந்து எங்க தகப்பன் வந்து என்கிட்ட வந்து கணக்கா கேட்பாரு, அவர் பேசாம இருந்திருக்கலாம். He could have remained silent, saying, my dad won't be too worried about one sheep gone away, and it's my dad's property, so why do I care? ஆனா தாவீது அந்த இடத்துல அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் வந்து அந்த லயன் சிங்கத்து கூடயும் கரடி கூடயும் அவர் வந்து போராடி மீட்டு கொண்டு வந்தார். But for one sheep, David had learned to fight against the lion and the bear to rescue that one sheep. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. That's why the Lord is able to say about this one man that he is a man after my own heart. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். Beloved brothers and sisters, the Lord expects the same from each one of us. அந்த 5 தாலந்து வாங்கினவங்க, 2 தாலந்து வாங்கினவங்க, அவங்க எந்த அவங்களோட சம்பாதித்து திருப்பி கொண்டு வர்றாங்களோ அவங்கள சொல்லி சொல்றாரு, கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்க, அநேகத்துல உங்களை அதிகாரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. And for the man who had the 5 talents, the one who had 2 talents, the Lord says, you were faithful in little, so I will make you in charge of more. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்க அப்படின்னு சொல்றாரு. He said to them, enter the joy of your master. நானும் நீங்களும் அதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். You and I, brothers and sisters, have been called for this. அவருடைய சந்தோஷத்துல பிரவேசிப்பதற்கு நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? Are we faithful to enter this joy of our master? ஆனா அதற்கு பின்பாக அந்த ஒரு தாளந்தை வாங்கினவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And it says about the man who received the 1 talent. அவர் எதுவும் செய்ய விரும்பல. அவரு He did not want to do anything. அவர் அதை வியாபாரம் பண்ண விரும்பல. He did not want to trade it. அவர் அதை புதைச்சு வச்சாரு. He hid it under the ground. ஆனா அவர் சொல்றாரு, அவரை குறித்து, அந்த மனுஷனை குறித்து சொல்றாரு. 26ஆம் வசனம். He says about this man in verse 26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்றாரு. This is the testimony the master says about this man, you wicked, lazy slave. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்கணுமா? Beloved brothers and sisters, do we want to receive this as the commendation from the Lord? நம்ம எல்லாம் நம்ம செய்யணும்ட்டு இல்ல. Not that we have to do everything. நம்ம என்ன செய்ய சொல்லி தேவனை வச்சிருக்காரோ அந்த காரியத்தை செஞ்சா போதும். To just do what the Lord has asked us to do. தேவன் என்னுடைய குடும்பத்தை கொடுத்து என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சா போதும். நான் பக்கத்துல உள்ளவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நான் வந்து செய்யணும்னு தேவையில்லை. All I need to do is manage the family that the Lord has asked me to manage, not the neighbor or the other people. தேவன் அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. The Lord has given to each person according to his ability. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நாம பெற்றுக்கொண்டிருக்கிறது அது நம்முடையது அல்ல. We need to understand this one thing, that what we have is not ours. தேவன் தன்னுடைய ஆஸ்திகளை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. The Lord has given his possessions to us. தேவன் தன்னுடைய ஆஸ்திகளாகிய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலையும் சபையும் தேவன் கொடுத்துட்டு போயிருக்காரு. The Lord has given his possession, the wife that I have, the job that I have, the church that I have, the children that I have. So ஆகையினால நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். So let's be careful
in these things. என்னுடைய வாழ்க்கையில கடந்த நாளில இந்த வார்த்தை என்னை அதிகமாய் என்னுடைய சிந்தைக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. And this was the word that kept coming to me in my mind. என்ன எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், உண்மையுள்ளவனா நான் இருக்கணும். Wherever the Lord has placed me, ஒரே to remain faithful. நாள்ல நான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. It's not the thing that I need to go and achieve everything in one day. எப்பொழுதெல்லாம் நான் வந்து என்னுடைய தவறை உணர்த்தப்படுறேனோ அப்போல்லாம் நான் மன்னிப்பு கேட்டு தேவனோடு நான் வந்து ஒப்புரவாகணும். And whenever the Lord convicts me of where I've gone wrong, I need to come back to the Lord and set it right before Him. நம்ம கேட்கிறோம், அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா நாமளே நாம் நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. And we hear this often that we need to judge ourselves daily. ஒவ்வொரு நாளும் Daily. அப்பதான் அந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்து நம்ம வந்து மனம் திரும்ப முடியும். And only that way we can repent of these small things that happen in our life. வர நாட்களில் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நான் பிரயாசப்படுறேன். May we seek to live this way in the coming days. நான் அந்த ஒரு தாளந்த வாங்கின மனுஷனா இருந்து என்னை நானே நான் ஏமாற்றிக் கொள்ள நான் விரும்பல. I don't want to deceive myself like this man who received that 1 talent. நான் தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்கணும். I want to hear the Lord say to me, enter the joy of your master. நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்ற சத்தத்தை கேட்கணும். I want to be able to receive this commendation about me saying, well done, good and faithful servant. நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம், பிரதர் சாக் ஷேர் பண்ணும்பொழுது வீடியோ டேப் கொடுத்து சொல்லுவாங்க. Brother Zach often shares about the videotape of our memory. அது என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருக்குதோ பிளாங்கா இருக்கிறதுக்கெல்லாம் தேவன் என்ன செய்த நம்முடைய எல்லா விதமான தவறுகளையும் தேவன் மன்னித்து நம்மளை வந்து அவரு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தூக்கி போட்டார். When our live videotape is being played, there'll be chunks of where it's blank. That's where the Lord has forgiven me and He's covered that up. ஒவ்வொரு நாளும் நாம் நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த வீடியோ டேப் எல்லாம் பிளாங்கா இருக்கும். And when we judge ourselves and we repent, those are the chunks of blank in our videotape. என்ன நம்ம பேசுறோம் வீட்ல, what I spoke at home, மனைவி கிட்ட எப்படி பேசுறோம், how I spoke with my wife, பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசுறோம், how I spoke with my children, கணவர்கிட்ட எப்படி பேசுறோம், how did I speak to my husband, வேலை ஸ்தலத்துல நம்ம எப்படி பேசுறோம், how did I speak to work colleagues, ஒவ்வொரு இடத்துல நம்மள தேவனை அறியாத ஜனங்கள் கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், how did I speak to people who don't know God, நம்ம மார்க்கெட்டிங் ஷாப்பிங் போகும்போது எப்படி பேசுறோம், when we went to the supermarket, how do we behave there? கர்த்தர் நம்மள வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். The Lord is seeing all these things. அவர் நம்மள சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லணும். The Lord should be able to say of us, well done, good and faithful servant, enter the joy of your master. தேவன் வர நாட்கள் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். I pray and believe that the Lord will give us grace in the coming days. Thank you. Thank you.